உங்க எல்லாருக்கும் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் தெரியும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ஏதாவது மளிகை பொருட்கள் வாங்கியிருப்பீங்க. ஒன் ஃபைன் மார்னிங் நீங்க எந்திச்சு பார்க்கும்போது, உங்க ஏரியால இருக்க ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் ஷட்டர் மூட்டு போறத பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்க அப்டின்னா, நீங்க அம்பானியோட சர்க்கிள கண்ணெதிர பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். கவர்ன்மென்ட் சப்போர்ட் மட்டும் இருந்தா போதாது. வென் இட் கம்ஸ் டூ பிசினஸ் உங்களுக்கு சமயோஜ புத்தி வேணும். யானைக்கும் அடி சறுக்கும்ன்ற மாரி அம்பானி எப்படி சறுக்குனாரு, எப்படி திருப்பி எந்திச்சு ஓடுனாருன்னு சொல்றேன். ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்க்கு ஆரம்ப கட்டத்துல அசூர வளர்ச்சி. பட் டக்குன்னு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாரி சேல்ஸ் படுத்துருச்சு. இதுக்கு காரணம் ஹைப்பர் அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷன். தன்னிடம் கேப்பிட்டல் இருக்கிறது என்ற தைரியத்தில் இந்தியால இருக்கிற எல்லா சிட்டீஸ்லயும் நெறைய ரீட்டெயில் ஸ்டோர்ஸ ஓப்பன் பண்ணாரு. பிரச்சனை என்னன்னா 2008ல இந்தியன் சிட்டீஸ்க்கு நடுவுல இவரு எதிர்பார்த்த அளவுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல. அட் த சேம் டைம் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ பில்ட் பண்றதுக்கு போட்ட எஃபர்ட்ட வேர்ஹவுஸஸ பில்ட் பண்றதுக்கு போடல. முக்கியமா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் பொறுத்தவரைக்கும் அதுல இருக்க குட்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் பெரிஷபிள் குட்ஸ். இதுதான் நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் சொல்லுவேன். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் பெரிஷபிள் குட்ஸ். ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு ப்ராப்பரான சப்ளை செயின் இல்ல, சேல் ஆகல அப்படின்னா கெட்டு போயிடும். இதே தான் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்லயும் நடந்துச்சு. சப்ளை செயின் ப்ராப்ளம். 2வது நான் விவசாயிங்க கிட்ட இருந்து டைரக்ட்டா கொள்முதல் பண்ணி, டைரக்ட்டா சேல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதும், மத்த வியாபாரிங்கலாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனாலேயே அம்பானிக்கு பல இடங்கள்ல கடைகள மூட வேண்டிய நிர்பந்தம். இந்த சமயோஜ புத்தின்னு ஒரு மேட்டர் சொன்னேன் இல்லையா? அது அம்பானிக்கு இருக்கு. 4 விஷயம் தான் பண்ணாரு. சேல்ஸ் ஏஞ்சு உட்கார்ந்துக்குச்சு. 1 ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அப்படியே பின்வாங்கிரணும். எந்தெந்த ஸ்டோர்ஸ்லாம் பிரச்சனை, எந்தெந்த ஸ்டோர்ஸ் இருக்கிற ஏரியாஸ்லாம் பிரச்சனையோ, அந்த ஸ்டோர்ஸ்லாம் அப்படியே மூடிரு. இன் ஷார்ட் ஜகா வாங்கிரு. மத்தவங்கள எதிர்த்து போராடலாம் ட்ரை பண்ணாத. 2வது எக்ஸ்பான்ஷன விட ப்ராஃபிட் தான் முக்கியம். நியூ ஸ்டோர்ஸ் போடுறத நிறுத்து. எக்ஸிஸ்டிங் ஸ்டோர்ஸ்லயும் ரென்ட்ட கம்மி பண்ணு. ஆப்பரேஷனல் எஃபிஷியன்ஸிய அச்சீவ் பண்ணு. எப்படியாவது ப்ராஃபிட் மார்ஜின இன்கிரீஸ் பண்ணு. 3வது ஜஸ்ட் கிராசரிஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் டிஜிட்டல் இப்படி நான் பெரிஷபிள் குட்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி டிஃபரெண்ட்டா ஸ்டோர் போடு. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ரிலையன்ஸ் ரீட்டெயில்ன்ற அம்ப்ரெல்லா. இதோட பியூட்டி என்னன்னா, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல ஒரு லாஸ் வருது இல்லையா? அத ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸும், ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல வர ப்ராஃபிட்டும் காம்பன்சேட் பண்ணிடுது. 4வது ப்ராப்பரா டேட்டா அனாலிசிஸ் பண்ணி, எந்த ஸ்டோருக்கு அதிக டிமாண்ட் இருக்கு, எந்த ஸ்டோருக்கு டிமாண்ட் இல்லன்றதெல்லாம் பார்த்து, சப்ளை செயின ஃபிக்ஸ் பண்ணு. இந்த 4 விஷயங்கள பண்ணி ரிலையன்ஸ் ரீட்டெயில் அம்பானிக்கு ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்கு. ஸோ சின்ன பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க அம்பானியாவே இருந்தாலும் சரி, காலையில ஏந்திச்சீங்கன்னா, பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்க வெற்றி நிர்ணயிக்கப்படும்.